ஒரு நாவல் பழ மரத்துல குரங்கு ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த மரத்து பக்கத்திலேயே போற நதியில ஒரு பெரிய முதலையும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இந்த முதலையும் குரங்கும் நல்லா பேசி பழகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. இந்த குரங்கு அந்த முதலை கேட்கும் போதெல்லாம் நாவல் பழங்களை பறிச்சு கொடுத்துருக்கு. ஒரு நாள் இந்த முதலை குரங்கு பறிச்சு கொடுத்த நாவல் பழத்துல கொஞ்சத்தை நீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதோட பொண்டாட்டிக்கிட்ட, இது என் ஃப்ரெண்டு குரங்கு கொடுத்தது, நீ சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட பொண்டாட்டியும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு, இந்த நாவல் பழமே இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னா இந்த பழங்களை சாப்பிட்டு வளர்ற உன்னுடைய ஃப்ரெண்டு குரங்கோட கறி எவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நாளைக்கு உங்க ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு ஏமாத்தி கூட்டிட்டு வாங்க, அதை நம்ம சோலி முடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையிலே இந்த முதல்ல போய் குரங்கு கிட்ட சொல்லியிருக்கு, நீ கொடுத்த நாவல் பழத்தை கொஞ்சத்தை என் மனைவிக்கு கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, உன்னை இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, நீ வரலன்னா என் மனைவி ரொம்ப மன வருத்தப்படுவா, நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இந்த குரங்கும் நம்பி அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. அந்த வீட்டுக்கு சாப்பிட போன குரங்கு அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை. சரியா இதே மாதிரி நண்பனுன்ற பேர்ல உங்களை ஏமாத்த எத்தனையோ பேர் வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும். எல்லாரையும் நம்பணும், ஆனா யாரையும் முழுசா நம்பிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.